பிராண்டி செய்திகள். அறிவாலயத்தில் வெடித்தது போர்க்கொடி. திமுகவை வீழ்த்தியது உட்கட்சி மோதலா? சேகர்பாபு மீது மூத்த தலைவர்கள் கடும் கோபம். ஒருவரை ஒருவர் காலை வாரிவிட்ட உடன்பிறப்புகள். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை. தமிழக தேர்தல் ரிசல்ட் ஒரு பக்கம் ஷாக் கொடுத்தா, இப்போ அறிவாலயத்துக்குள்ள நடக்கிற சலசலப்பு அதை விட பெரிய ஷாக்கா இருக்கு பாஸ். சென்னை மண்டலத்துல திமுக அப்படியே வாஷ் அவுட் ஆனதுக்கு அமைச்சர் பி.கே. சேகர்பாபு தான் காரணம்னு கட்சிக்குள்ளேயே ஒரு குரூப் இப்போ கிளம்பிட்டாங்க. இதோ அந்த 7 அதிரடி உட்கட்சி போர் அப்டேட்கள். திமுக வீழ்ச்சியும் சேகர்பாபு மீதான புகாரும். 7 முக்கிய தகவல்கள். சென்னை கோட்டை சரிந்தது. எப்போதும் திமுகவோட இரும்பு கோட்டையா இருக்கிற சென்னையில இப்போ தவக அலை வீசி இருக்கு. இதுக்கு தேர்தல் பொறுப்பாளரா இருந்த சேகர்பாபுவோட அதிகார போக்குதான் காரணம்னு மூத்த தலைவர்கள் கொந்தளிக்கிறாங்க பாஸ். காலை வாரியும் உடன்பிறப்புகள். வெளியிலிருந்து யாரும் நம்மள தோற்கடிக்கல, உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் காலை வாரி விட்டதுதான் இந்த நிலைமைக்கு காரணம்னு தொண்டர்கள் அறிவாலயத்துல வெளிப்படையாவே பேசிக்கிறாங்க. கொளத்தூரில் அதிர்ச்சி. முதல்வர் ஸ்டாலின் சாரே கொளத்தூர்ல தோற்றதுதான் இந்த தேர்தலோட பிக் ஷாக். வி.எஸ். பாபு கிட்ட 8700 வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் சார் தோற்றதை யாராலையும் இன்னும் ஜீரணிக்க முடியல. மாவட்ட செயலாளர்கள் மோதல். பல மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இடையில இருந்த ஈகோ மற்றும் பணிப்போரே வாக்குகளை தவக பக்கம் திசை திருப்பிடுச்சு பாஸ். தன்னிச்சையான முடிவுகள். சேகர்பாபு போன்ற தலைவர்கள் தன்னிச்சையா எடுத்த முடிவுகளும் மற்ற தலைவர்களை சரியா வேலை செய்ய விடாததும் தான் தோல்விக்கு மெயின் ரீசன் சொல்லப்படுது. எதிர்கட்சியாக திமுக. மக்களோட தீர்ப்பை ஏத்துக்கிறோம், ஒரு சிறந்த எதிர்கட்சியா திமுக செயல்படும்னு ஸ்டாலின் சார் ஒரு பக்கம் சொன்னாலும் கட்சிக்குள்ள நடக்கிற இந்த மோதல் அவருக்கு பெரிய தலைவலியா மாறியிருக்கு. 107 to 118 சவால்கள். தவக 107 இடங்கள்ல இருக்கிற நிலையில திமுக 73 மற்றும் அதிமுக 53 இப்போ எதிர்கட்சி வரிசையில உட்கார வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாஸ். திமுகவோட இந்த உட்கட்சி மோதலை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். கோட்டைக்கு வெளியில இருக்கிற எதிரியை விட கோட்டைக்கு உள்ளேயே இருந்து காலை வாரிக்கிட்டு இருக்கிற துரோகி தான் ரொம்ப ஆபத்தானவன். இன்னைக்கு திமுகவுக்கு அந்த நிலைமைதான் பாஸ். சேகர்பாபு மேல கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்குமா? திமுக இந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் இந்த மாபெரும் வரலாற்று மாற்றத்தின் அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.